ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பேட்டிஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடான உடனே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆஃப் குடமிளகாய் அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். இப்போது இதையெல்லாம் அதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா கேரட், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவைக்கேற்றாப்புல மிளகாய்த்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நான் ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போது அதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சது தான். ஸோ அதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்தால் போதும். ஆனால் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கிடுச்சு. இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் மைதா 1/2 கப் மைதா எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 3 ஸ்பூன் ஆயில், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கையில் மசிச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி பிடிக்கும்போது பிடிக்க வரணும். அப்போ தான் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விடும்போது நமக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும்.
பாருங்கள், நல்லா நுரைச்சி இந்த மாதிரி வரும். இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. அதனால் இதை நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டஃபிங் மாவு இது எல்லாத்தையும் பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா தேவைங்கிறப்ப டக்குன்னு சுட சுட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் மாவை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக 4 அல்லது 5 பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 4 உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இதை நம்ம பூரி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஒவ்வொரு லேயராக வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை மேலே தடவிட்டு ஒரு லேயர் மேலேயும் தடவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி தேய்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 4ஐயும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் 4 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போது இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை மேலே போட்டுட்டு தடவிட்டு அது மேலே ஒரு லேயரை வச்சுட்டு திருப்பியும் அந்த பேஸ்ட்டை போட்டு தடவிட்டு ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரியே போட்டு நாலு சப்பாத்தியும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்லைங்க, லைட்டாக தேய்ச்சிட்டு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நல்லா ஓரங்களை வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி வச்சு கூட ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஆயில் சூடாயிடுச்சு, ஆயிலில் போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 சைடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பேட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. வெஜ் பேட்டிஸ். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.